அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பார்த்தீங்கன்னா, மகாலய அமாவாசை ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. ஆடி அமாவாசை, அதுக்கப்புறம் தை அமாவாசைக்கு அப்புறம் இது தனிப்பட்ட அமாவாசை. புரட்டாசி மாதம் வர அமாவாசைங்கிறது உங்களோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தவறாமல் செய்யுங்க. அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு சாமிக்கு படைச்சிட்டு காகத்துக்கு எள்ளும் சாதமும் வச்சாலே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த இன்னைக்கு பலன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலவையாக தான் இருக்குது. 2 ராசிக்கு தான் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். மற்ற ராசிகளுக்கு பிரச்சனைகள் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுறது நல்லதாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றியாக இருக்குது. இந்த பதிவில் நல்ல ஒரு பஞ்சாங்கமும் மற்றும் ராசி பலன் இப்போ பார்க்கலாம். தேதி பார்த்தீங்கன்னா 21/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா தேய்பிறை சதுர்தசி திதி காலையில் 12:17க்கு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நாள் முழுக்க அமாவாசையாக இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:34 வரைக்கும் பூர நட்சத்திரம், அதற்கு பிறகு உத்திர நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக இருக்குது. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:58க்கும், சூரியன் மறைவு மாலை 6:05க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை இருக்குது. ராகு காலம் மாலை 4:34லேருந்து 6:05 வரைக்கும் இருக்குது. பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. யமகண்டம் பகல் 12:01லேருந்து 1:32 வரை இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா மாலை 3:03 4:34 வரை இருக்குது. இப்போது அமாவாசை திதியில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மட்டும்தான் செய்யலாம். சுப காரியங்களை செய்யறதுக்கு ஏற்றதில்லை. ஆனால் நாள் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை எதுவும் இருக்காது. பார்த்து சுபகாரியம் இல்லாமல் புதிய நிகழ்ச்சிகள் புதிய விஷயங்கள் செய்கிறது நல்லது. உத்திர நட்சத்திரத்தில் பொறுத்தளவுக்கு சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாள். பூ முடிக்க, கருவுற, சீமந்தம், உணவு வழங்க, சாமி கும்பிட, அந்த மாதிரி திருமணம் முதற்கொண்டு எல்லா விஷயமும் செய்யலாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு ஜெயம், ரிஷப ராசிக்கு அனுகூலம், மிதுன ராசிக்கு அச்சம், கடக ராசிக்கு முயற்சி, சிம்ம ராசிக்கு சிரமம், கன்னி ராசிக்கு பாசம், துலாம் ராசிக்கு ஆதாயம், விருச்சிக ராசிக்கு மகிழ்ச்சி, தனுசு ராசிக்கு ஆரோக்கியம், மகர ராசிக்கு மேன்மை, கும்ப ராசிக்கு கவலை, மீன ராசிக்கு நட்பு. நாளை பொறுத்தளவுக்கு சுமூகமாகவும் அமைதியாகவும் கொண்டு போகலாம். முன்னோர்கள் வழிபாடு இன்னைக்கு ரொம்பவே நல்லது. அட்லீஸ்ட் ஒரு விளக்கு ஏற்றி காகத்துக்கு சாதம் வைங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள், கலக்கங்கள், சின்ன சின்ன குழப்பங்களோடு ஆரம்பித்து இனிமையான நாளாக தான் முடியும். ஆனால் மாலை வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மனசுக்கு ஆறுதல் தேவைப்படுது. அதுக்கு ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான, அதாவது கோயிலுக்கு போய் முன்னோர்களுக்கு விளக்கேற்றுறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்குது. ஆனாலும் முன்னேற்றம், சந்தோஷம், மாலைக்கு மேலே நல்ல விசேஷங்கள் தரக்கூடிய விதமாக இருக்கும். குடும்பத்தோட மாலைக்குள்ள வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான நேரம் ஆரம்பிக்கும். வேலையில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருக்கணும். கஸ்டமர்கள் கூட தேவையில்லாத மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வார்த்தைகளை ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களை சுற்றி நடக்கிற விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கோங்க. சீரியஸாக எடுத்துக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட 2 பேருக்குள்ளேயும் புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது நட்பான முறையில் பழகி மாலையில் ஒன்றா வெளியில் போனீங்கன்னா அதுக்கு பிறகு சந்தோஷமான நாளாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை இல்லாமல் மாலையில் கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. புதிய முயற்சிகள் தவறான பலன்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நஷ்டம் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தலைவலி எல்லாமே இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அமைதியாக மனசை வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மாலைக்கு மேலே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், கவலை இல்லை. மேஷ ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி முதல் 11 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா தங்கையாக இருக்காங்க. நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு காலையிலேருந்து பொறுமையாக இருந்துட்டு மாலையில் கொண்டாடுறது நல்லது.
இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு அ கொஞ்சம் தெளிவாகுற மாதிரி இருக்கு. ஆனா, பதட்டங்கள்லாம் குறையாத நாளா தான் இருக்கு. அதிர்ஷ்டமான நாள் கிடையாது. உங்களோட லட்சியங்கள அடையறதுக்கு கடுமையா போராட வேண்டியதா இருக்கும். உங்களோட உணர்வுகள், அதாவது கோவம், எரிச்சல்லாம் கட்டுப்படுத்திட்டு, அமைதியா நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம். குடும்பத்துக்குள்ள பண விஷயத்துல பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்கு. அ எந்த ஒரு வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருந்தா தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க சூழ்நிலைகள பொறுமையா, புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை தொழில்ல வந்து அதிகமா தான் இருக்கு. நேரத்தில உங்களோட வேலைகளுக்கும், கஸ்டமர்களுக்கு சப்ளை பண்ண முடியல. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். காலையிலேயே கொஞ்சம் திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லது. பதட்டம் இல்லாம நாள கொண்டு போறது ரொம்பவே அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை காரணமா தேவையில்லாத தொணக்கூட நல்லுறவு பாதிக்கிற மாதிரி வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் தவிர்த்துட்டு நாள பொறுமையா, நிதானமா கொண்டு போனீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. தொணக்கிட்ட முழுக்க முழுக்க விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கும். பண விஷயத்துக்காக இன்னைக்கு குடும்ப நலனுக்காக பணம் அதிகமா செலவு செய்ற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கிறத சமாளிக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. புத்திசாலித்தனமா செலவு பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு நாள் அமைதியா போகும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். அவரோட ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களோட ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. பதட்டத்த குறைக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து 2 மணி பகல். அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அக்காவா இருக்காங்க. நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு பொறுமையா இருக்கிறதும், நிதானமா இருக்கிறதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு வந்து கலவையான நாள். சந்தோஷமா எல்லாமே ஜாலியா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா முடிவு சரியில்ல. பிரச்சனைகள் ஏகப்பட்டத எதிர்பாராத நாளா தான் இருக்கும். நாள காலையில பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும். உங்களோட இலக்குகள வெற்றி பெறதுக்கு உங்ககிட்ட உறுதி இருக்கு. அது அப்படியே மாலையில மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட எதுவா இருந்தாலும் மாலை 5 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க. முடிவெடுக்கிறது, இல்ல வந்து வெளியில அ அ போறது, அந்த மாரி விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்ல மாலை 4 மணிக்கு 5 மணிக்குள்ள முடிக்கிறது நல்லது. அதுக்கு பின்னாடி எதிர்பாராத மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, தொழில்ல வந்து கொஞ்சம் அனுபவித்து செய்கிற மாரி தான் இருக்கு. கூட வேலை செய்றவங்க, தொழில் கீழ வேலை செய்றவங்களோட உறவு நல்ல முறையில இருக்கா மாதிரி இருக்கும். மாலையில எதிர்பாராத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. கவனமா சூழ்நிலைகள கையாள்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில நடக்க இருக்கிற விசேஷங்களுக்காக காலையிலேருந்து ஜாலியா, மகிழ்ச்சியா குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா மாலையில ஏதோ ஒரு இனம் புரியாத பிரச்சனைகள் ஏற்பட்டு, மனசுக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு, உறவுக்குள்ள பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சேமிப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. வரவு நல்லா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்கன்னா, மாலையில ஏற்படுற எதிர்பாராத மருத்துவ செலவுகளுக்காக கொஞ்சம் திண்டாடுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கண்காணிங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செலவ கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட காலையிலலாம் நல்ல ஒரு மனோபலம், தைரியம் எல்லாமே இருக்கு. மாலையில ஏதாவது மன வருத்தங்கள், பதட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் கெட வாய்ப்பு இருக்கு. கவனம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலம், அ அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா, ஆ 3 மணிலேருந்து 4 மணி. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா, மாமாவா இருக்காங்க. உங்களோட நாள பொறுமையா, நிதானமா கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனையில ஆரம்பிச்சு சுமூகமா போற மாதிரி நாள் இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா வேலைகளையும் காலையிலேருந்து கொஞ்சம் திட்டமிட்டு பொறுமையா செய்யுங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கிறதா இருந்தாலும் மாலையில எடுக்கிறது நல்லது. உங்களோட மனசுல கொஞ்சம் சஞ்சலங்கள், குழப்பங்கள் நிறையவே தான் இருக்கு. மனசுல குழப்பங்கள தீர்க்க ஆன்மீக ஈடுபாடு, அதாவது கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. மாலை 4:30, 6 ராகு காலத்தில கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும். மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு தொழில்ல வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள குறித்த நேரத்தில முடிக்க முடியாது. எதுவா இருந்தாலும் பொறுமையா, நிதானமா திட்டமிட்டு செய்யுங்க. அவசரப்படாதீங்க. அ மாலைக்கு மேல 5 மணிக்கு மேல நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். எல்லாமே சுமூகமா நடக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா,
தொணக்கிட்ட காலையிலலாம் பிரச்சனை எல்லாமே கோபம், எரிச்சல் எல்லாமே காட்டிட்டு உறவுல பிரச்சனைய ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மாலையில அவங்க கூப்பிட்டுட்டு வெளியில போங்க. 2 பேரும் மனசு விட்டு பேச வாய்ப்புகள் இருக்கு. இனிமையான தருணங்கள மாலையில அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட தேவைகள பூர்த்தி செய்ற அளவுக்கு கையில பணம் இல்ல. தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களை கையில பணப்பற்றாக்குறை இருக்கு. வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. மாலையில எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு திருப்திகரமா இல்ல. சளி, இருமல் இருக்கு. ஒவ்வாமை இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 9 மணிலேருந்து 10 மணி. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா பாட்டியா இருக்காங்க. கடக ராசிய பொறுத்தளவுக்கு அ மா பிரச்சனையில ஆரம்பிச்சு சந்தோஷத்துல முடியக்கூடிய நாளா தான் இருக்கு. மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவலையோட இருக்கிற மாரி தான் நாள் இருக்கு. நல்லதுலாம் பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். நாள் போற போக்குல கொண்டு போறது நல்லது. ரொம்பவே கவலைப்படுற மாதிரி இருக்கும். உணர்ச்சி வசப்படாம நாள கொண்டு போ வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசுக்குள்ள நேர்மறையான எண்ணங்கள வளர்க்க வேண்டியது அவசியம். நெகட்டிவா எத பத்தியும் யோசிக்காதீங்க. உங்களோட உணர்வுகள் அதாவது அ கோபம், எரிச்சல் அந்த மாரி விஷயங்கள கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா, சூழ்நிலைய நீங்க உங்களோட பொறுமைய இழக்கிற மாதிரி இருக்கும். நாள பொறுமையா, நிதானமா கொண்டு போங்க. உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சலசலப்பெல்லாம் தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமா நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சவால்கள் நிறையவே இருக்கு. ஓய்வுக்கு நேரம் கிடைக்காத நாளா இருக்கு. திட்டமிட்டு வேலைகள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. தொழில்ல கவனமா இருங்க. எந்த ஒரு பண இழப்பும் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட கோவத்தையும், எரிச்சலையும் காட்டி தேவையில்லாத பொறுமை இழந்து பிரச்சனை, வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட உணர்வுகள அமைதியா நாள கொண்டு போங்க. தொணக்கூட நட்பா பேசி பழகுனீங்கன்னா நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகமா இருக்கு. குடும்பத்துக்கான செலவுகள், அதுவும் பொறுப்புகள் காரணமா அதிக அளவுல பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. கையில இருக்கிற பணம், அதாவது சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, வீட்ல அம்மாவோட உடல்நலத்துக்குள்ள பாதிப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கும் ஏற்கனவே பதட்டமும், குழப்பமும் நெறைய இருக்கு. 2 பேருக்கூடயும் 2 பேருக்கும் ஆரோக்கிய செலவுகள் செய்ற மாதிரி இருக்கு. கவனமா பார்த்துக்கங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 5 மணிலேருந்து 6 மணி. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா பெரியப்பா, அப்பாவோட முதிர்ந்தவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசி ஆலோசனை கேட்டு நாள பக்குவமா கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 கலவையான விஷயங்கள். பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் தெளிவு பிறக்கிற மாதிரி இருக்கும். எதார்த்தமான அணுகுமுறை எல்லா விஷயத்திலயும் தேவை. உங்களோட வளர்ச்சிகள்ல தடை, தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. சராசரியான பலன்கள் தான். பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணப்பற்றாக்குறையில குறையால குடும்பத்தில பிரச்சனைகள் எழலாம். எந்த ஒரு சூழ்நிலையும் நிதானமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. நாள பதட்டம் இல்லாம பொறுமையா கொண்டு போங்க. உங்ககிட்ட ஒரு பய உணர்வும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் காலையிலேருந்து இருக்கு. கவனமா நாள நிதானமா கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, தொழில்ல பார்த்தீங்கன்னா, வெற்றி காண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். கடின முயற்சியும், கடின உழைப்பும் அதிகமா தேவை. இருந்தாலும் திருப்தி இல்லாத மனநிலையில தான் நாள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கடமைய செய்ற திட்டமிட்டு கவனமா செஞ்சாலே போதும். எத பத்தியும் அதிகமா குழப்பிக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. புரிதல் குறைய வாய்ப்புகள் இருக்கு. உறவுல நல்லிணக்கம் பாதிக்கிற மாதிரி இருக்கும். தொணைய கூட மாலையில ஒண்ணா உட்கார்ந்து பேசி சில பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமா இல்ல. குடும்பத்துக்காக அது தேவையில்லாத செலவுகள் செய்ற மாதிரி இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பணத்த கவனமா செலவு செய்றதோ கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம். தேவையில்லாத உணவெல்லாம் சாப்பிட்டு அலர்ஜி மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பார்த்து நிதானமா நேரத்துக்கு சாப்பிடுறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா, காலையில 11லேருந்து 12 வரை. ஆ அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா, மச்சான் அதாவது மைத்துனன் உறவா இருக்கு. நாள கன்னி ராசிக்காரங்க நிதானமா கொண்டு போங்க.
காலையிலேருந்து பதட்டங்கள், குழப்பங்கள் நெறைய தான் இருக்கு. மாலையில அது கொஞ்சம் சரியாகும். அதுவரைக்கும் நிதானம் தேவையா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு நாள் உங்களுக்கு உற்சாகமா தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மாலையில எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களோட மனச வந்து ரொம்பவும் வேதனையும், கவலைக்குள்ளாக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு நடக்கிற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, மனச குழப்பிக்கிற மாதிரி இருக்கும். காலையிலலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கு. உங்களோட லட்சியங்கள், உங்களோட செய்யக்கூடிய காரியங்கள்லாம் 5 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுக்கு மேல போச்சுன்னா, அதுக்கு தடைகளும், தாமதங்களும் அதிகமாகுற மாரி இருக்கும். அ எந்த ஒரு முடிவா எடுக்கிறதா இருந்தாலும் 5 மணிக்குள்ள எடுத்துருங்க, ராகு காலத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சந்தோஷங்கள் நிறைவா இருக்கும். ஆனா, எதிர்பாராத சில விஷயங்கள் மாலையில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா சூழ்நிலைகள கையாள்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு தொழில்ல வந்து திருப்தியோட வேலை செய்ற மாதிரி இருக்கு. வேலைய பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்ல. அ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே ஆதரவாவும், உங்களுக்கு ஏற்றம் தர வகையிலயும், வளர்ச்சி தர வகையிலயும் இருக்கத்தான் செய்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்லுறவு பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியா தான் மாலை வரைக்கும் போச்சு. மாலைக்கு மேல தேவையில்லாத உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வு தொணக்கிட்ட ஆ கோவமாவும், எரிச்சலாவும் போகுற மாதிரி இருக்கு. அத தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கையில வந்து கையில பணம் நல்லாவே இருக்கு. செலவுகள அதுக்குன்னு அதிகமா பண்ணிறாதீங்க. எதிர்பாராத செலவுகள் மாலையில காத்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சு வைக்கிறது உங்களுக்கு உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நம்பிக்கை, உணர்வு எல்லாமே நல்லா இருக்கும். மாலையில ஏற்படக்கூடிய பதட்டத்தினால ஆரோக்கியத்தில கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4 மணிலேருந்து 5 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா சகோதரி. நாள வந்து நிதானமா, பொறுமையா கொண்டு போங்க. காலையில ஆட்டம் போட்டு மாலையில வருத்தப்படாதீங்க. பொறுமை அவசியமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு இன்னைக்கு எதுவானாலும் பிரச்சனை இல்லாத ஒரு நாளா இருக்கு. உங்களுக்கும் இன்னொரு ராசிக்கு மட்டும் தான் அதிர்ஷ்டமான நாளா இருக்கு. யோகம் இருக்கும். இன்னைக்கு வளர்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்கிற வகையில எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான். உங்களோட திறமைகள வெளிக்கொணரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்ககிட்ட நிறையவே இருக்கு. சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கு. குடும்பத்தில சந்தோஷம் நல்லா இருக்கும். ஆ எ எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு ரொம்பவே திருப்தியும், மனநிறைவும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. வளர்ச்சிக்கு உண்டான நாள். குடும்பத்தில சந்தோஷம், மகிழ்ச்சி எதுக்கும் குறையில்ல. நாள மகிழ்ச்சியாவே கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களும் சரி, கீழ வேலை செய்றவங்களோட ஆதரவு நல்லா இருக்கு. உங்களோட திறன் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்கும். உங்களோட வேலைகள, தொழில நேரத்துக்கு முடிச்சுட்டு சந்தோஷமா, மகிழ்ச்சியா நாள கொண்டாட வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்லுறவை ஏற்படுத்திக்கிட்டு மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போவீங்க. ஒண்ணா வெளியில போறதுக்கு, டின்னர் சாப்பிடுறதுக்கு, மாலையில வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷமா குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ற நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. முக்கிய முடிவுகள எடுக்கலாம். பணம் சம்பந்தமான விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கு. கணிசமான தொகையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. திருப்தியான நிலையோட நாள் இன்னைக்கு பண விஷயத்துல இருக்கும். பணத்த சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆரோக்கியம் உங்களோட மன திருப்தி, சந்தோஷம் காரணமா ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிலேருந்து 7 மணி. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அப்பாவா இருக்காங்க. அப்பா அப்பாவோட அ வயதில மூத்தவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அவங்களோட ஆறுதலான பேச்சும், அவங்களோட ஆலோசனையும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நாள வந்து நீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியா கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு பதட்டமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. சாதகமில்லாத பலன்கள பார்த்துட்டு மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பத்தோட இருப்பீங்க. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகள ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்க பாட்டு கேட்கறது, இல்லன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுறது நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, மாலையில சினிமாவுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷத்தையும், திருப்தியும் ஏற்படுத்தி குடுக்கும். மாலைக்கு மேல நல்ல ஒரு ஜாலியான டைமா போகும். காலையில ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பதட்டங்கள் அதிகமா இருக்கு. உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் கவனமா இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் செய்ற இடத்துலயும் சரி, கீழ வேலை செய்றவங்களோட ஆதரவு இல்ல. உங்க வேலைய எல்லாமே நீங்களே இழுத்து போட்டு செய்ற மாதிரி இருக்கும்.
எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. விட்டு குடுத்து போங்க. பிரச்சனை இல்லாம நாள சுமூகமா கொண்டு போங்க. மாலைக்கு மேல நல்லாவே இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நயமாவும், அமைதியாவும் காலையில இருந்து பேசுறது அவசியம். வீட்ல தேவையில்லாத குடும்ப பிரச்சனைலாம் எதுவும் விவாதங்கள் எழாம பார்த்துக்கிறது நல்லது. உறவுல நல்லிணக்கம் கெடாம பார்த்துக்குங்க. மாலையில ஒண்ணா வெளியில போங்க. தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணம் வரவு இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்க முடியாது. மாலையில எதிர்பாராத தனவரவு நல்ல ஒரு திருப்திய ஏற்படுத்தி குடுக்கும். சந்தோஷமாவும் நாள கொண்டு போகலாம். பணம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சின்னதா ஒரு தூக்கம் மதியம் போட்டுட்டு மாலையில சந்தோஷமா, மகிழ்ச்சியா வெளியில போறது நல்லாவே இருக்கும். உங்களோட அதிர்ஷ்டம்ன்னு பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 8 மணி முதல் 9 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சித்தப்பா, அதாவது அப்பாவுடைய வயது சிறியவர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நாள் அமைதியா இருக்கட்டும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கலவையான நாள். அதாவது ஏமாற்றங்கள், பதட்டங்கள், குழப்பங்கள் எல்லாமே இருந்து ஓரளவுக்கு திருப்தியான மனநிலை மாலையில கிடைக்கிற மாதிரி இருக்கு. அ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருந்தா, அத பத்தி எதையும் யோசிக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல, செய்ற செயல்கள்ல தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சவாலான சூழ்நிலைகள சந்திக்க முறையா திட்டமிட்டு நாள கொண்டு போங்க. மனசுல பதட்டமும், குழப்பமும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உறவுகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் எழலாம். நிதானமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் உங்ககிட்ட இன்னைக்கு பொறுமையும், நிதானமும் தேவை. உங்கள நீங்களே செல்ஃபா நாள மோட்டிவேட் பண்ணி நாள கொண்டு போங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில சூழ்நிலைகள் ரொம்பவே கடினமா இருக்கு. நேரத்துக்கு வேலைகள முடிக்க முடியாது. வே உங்களோட ஆர்வம் குறையிற மாதிரி இருக்கும். உங்களோட மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு வெறுமையான நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு. உங்களோட மன வருத்தங்களையும், வலிகளையும் தொணக்கிட்ட கோவமா காட்டுற மாதிரி இருக்கும். அது உறவுல நல்லிணக்கத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. தொணக்கிட மனசு விட்டு பொறுமையா உட்கார்ந்து பேச வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வோ, இல்ல ஆறுதலோ கிடைக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணம் விரயம் ஆகுற மாதிரி இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது குறைவா இருக்கு. வரவு கம்மி. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கு. மனசுல ஏகப்பட்ட வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கவனமா பணத்த கையாளுங்க. பண இழப்பு இல்லாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தியானம் செய்றதும், ஓய்வு எடுக்கிறதும் நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிங்க், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 12லேருந்து 1. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா பையன். அதாவது அம்மாவா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும் பையன்கிட்ட மனசு விட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாள ரிலாக்ஸா கொண்டு போக முயற்சி செய்யுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. உங்களுக்கு சந்தோஷமா, மகிழ்ச்சியா ஆரம்பிக்கிற நாள் குழப்பத்தில கொண்டு போய் முடியிற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க உங்களுக்கு இனிமையா தான் போகுது. காலையில எந்திரிக்கிறீங்க, ஜாலியா இருப்பீங்க, சாப்பிடுவீங்க. இனிமையான நாளா போகும். புதிய முயற்சிகள தொடங்க நாள் பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களுக்கு நல்ல பலன் தர வகையில உங்ககிட்ட தன்னம்பிக்கையும், உறுதியும் இருக்கும். மாலையில ஏற்படுற சில விஷயம் உங்களுக்கு பயத்த காட்டுற மாதிரி இருக்கு. கவனமா பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அந்த நேரத்துல பாதுகாப்பு இல்லாத உணர்வும், ஒரு மனசுக்குள்ள வெறுமையும், வருத்தமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகுங்க. தனியா இருந்தீங்கன்னா, மன வருத்தங்கள் அதிகமாகும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு நேரத்துக்கு எல்லா வேலையும் முடிச்சிருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட ஆதரவும், கீழ உங்களோட தொழிலாளிகளோட ஆதரவும் இருக்கறனால, நாள வேலையில பொறுத்தளவுக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்காது. சாதாரணமா கேஷுவலா கொண்டு போகலாம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட மகிழ்ச்சியா, நகைச்சுவை உணர்வோட மாலை வரைக்கும் ஜாலியா இருந்து, தொணையோட சந்தோஷமா இருப்பீங்க. சில முக்கிய முடிவுகள எடுப்பீங்க. மாலைக்கு மேல சில மாற்றங்கள், சில தாமதங்கள், சில பிரச்சனைகள், உறவுக்குள்ள பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணவரவு இருந்தது. வங்கி இருப்பும் அதிகமா இருக்கு. மாலையில எதிர்பாராத செலவுகளோ, பண இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பணத்த கவனமா கையாள்றதும், கவனமா செலவு செய்றதும் அவசியமா இருக்கு. பார்த்து செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆற்றல்லாம் நல்லா இருக்கு. நல்ல ஒரு சௌகரியமா நாள கொண்டு போவீங்க. ஆரோக்கியமாவே இருந்த மாதிரி இருக்கும். மாலையில ஏற்படுற பதட்டங்கள் ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. கவனம். உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா தங்க நிறம், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 7 மணிலேருந்து 8 மணி,
அதிர்ஷ்டமான உறவு அத்தை. அது அப்பாவோட தங்கையா இருந்தாலும் சரி, அம்மாவோட மாமியா இருந்தாலும் சரி, மனைவியோட அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்களோட ஆதரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பொறுமையா இருங்க. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்கள பொறுத்தளவுக்கு 2வது ராசியா அதிர்ஷ்டம் காணப்போற ராசி நீங்க தான். என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்ன்ற உறுதி உங்ககிட்ட நல்லாவே இருக்கு. குடும்பத்தில சுபகாரிய முயற்சிகள் நல்லாவே இருக்கும். உங்ககிட்ட நல்ல தன்னம்பிக்கையும், உறுதியும் நல்லாவே இருக்கு. நாள ஆன்மீகத்தில ஈடுபட்டு மனசுக்கும் சந்தோஷம், குடும்பத்தோடயும் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு. குடும்பத்தோட வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாள ஜாலியா, மகிழ்ச்சியா கொண்டு போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மீன ராசிக்கு பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சியான நாள், மறக்க முடியாத நாள். சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும், சில புதிய விஷயங்கள செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சியும், லாபமும் பெறுற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும், உறுதியும் செயல்திறன்ல நல்லாவே இருக்கு. பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கடின உழைப்பு மூலியமா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட அன்பாவும், நேர்மையாவும் இன்னைக்கு நடந்துக்குவீங்க. தனக்கூட வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குள்ளயும் நல்ல புரிதல், அந்யோன்யம் நல்லாவே இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள காண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில பாதுகாப்பு இருக்கு. வங்கி இருப்பு கணிசமா உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கையில இருக்கிற பணத்த பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சிறப்பான நாளாவே இருக்கு. மீன ராசிக்கு பலன் தர விதமான நாள் இந்த நாள் அமையும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4. அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு. அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 2 மணிலேருந்து 3 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மாமியா இருக்கு. ஜாலியா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. மீன ராசியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயம் நீங்க செஞ்சாலும் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாரி தான் இருக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல. நாள உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டாடுறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்று மகாலய அமாவாசை. முன்னோர்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு திதி குடுக்குறதோ, இல்லன்னா பூஜை பண்றதோ நல்லது. அதை செய்ய தவறுறவங்க இத செஞ்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு ராமேஸ்வரம் போக முடியாதவங்க, இத இப்போதைக்கு தற்காலிகமா செஞ்சுட்டு, உங்களோட பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இது உங்களோட அதாவது முன்னோர்கள் சாபம், முன்னோர்கள் கர்ம வினைகளுக்கு இந்த அ சாமி கும்பிடுறது ரொம்பவே உதவியா இருக்கும். இது சாதாரண அமாவாசை கிடையாது. முழுக்க முழுக்க சக்தி வாய்ந்த ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசையா இருக்கு. அ ரொம்பவும் நன்றி. இந்த சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு. இந்த சேனல உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்கள் குறிப்பா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆ ஒ அ அ அதாவது ஆயுத பூஜைக்கான விசேஷங்களுக்கான சாமிய எப்படி கும்பிடுறதுன்றது வருது. அதையும் பார்த்து பலனடைறது நல்லது.